கோவாலம் போட்டுக்கொண்டு நாகலோக பட்டணந்தான் நாகலோக நாராயணன் வாராரே பெருமாளும் வர போது பார்த்தாளை 8 பேரும் சந்தன மாரியம்மா தாயான மாரியவா தங்கைமார்கள் முன்னாலே ஏடியம்மா தங்கையற அந்த ஒரு தாத்தா வராரு. அவரு யாரோ எங்கிருந்து வராரோ தெரியலையே. நம்ம அம்மா அப்பா கண்டாங்கன்னா தாத்தாவை கொத்தி கொன்னாலும் கொன்றுவாங்க. வந்தவரை வழி அனுப்பிடுவோமா? அங்க 8 பேரும் ஓடி வந்து என் பெருமாள் முன்னால ஆண்டி என்று எண்ணிட்டா. அண்ணன் நான் நினைக்கல பண்டாரமா எண்ணிட்டா. பச்சை மாலை நினைக்கலையே எங்களோட வார்த்தைகளே தாத்தாவுக்கு ஊறுது. இல்ல தாத்தாவுக்கு ஊரு எதுன்னு ஏன அது என்ன 810 தாத்தாவுக்கு ஊரு எதுன்னு கேட்டேன். ஓ ஊரு எதா பேத்தி? ஓ தாத்தாவுக்கு ஊரா வடக்க வாடி. வடக்க வாடி. ஏ தாத்தா உமக்கு நல்ல கொழுப்பு குடல சுத்தி கிடக்கு. என்ன தாத்தா? நான் ஊரு என்னன்னு கேட்க வா வா வான்னு வம்பாட்ல கொண்டுகிட்டு இருக்க. வலிக்குது தாத்தா வலிப்பு. ஓஹோ காக்கா முழிப்பு அப்படின்னா கடுமையான கடும் முழிப்பு. ஆமா 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 ஆமா. தாத்தா உங்க ஊரு எந்த ஊருன்னு கேட்டேன். எனக்கு வடக்க காசி. அம்மா ஆமா காசி பண்டாரம். காசியில இருந்து நீங்க எங்க போறீங்க? நாங்க அப்படியே தெக்கரிக்கு போய் அப்படி குமரிய பார்க்க போறோம். ஆமா ஒரு ஊர்ல சாப்பிடுறாரு ஊரா சாப்பிடுறாருல பிற கொழுப்பு இருக்கத்தானே செய்யும். இந்த வயசுக்கு பிறகு குமரிய பார்க்க போறோம்காரு. அம்மா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் அப்படியே காசில இருந்து கன்னியாகுமரிக்கு போறோம்னு சொன்னேன். தாத்தா சாட்டா போறாரு. கன்னியாகுமரி கடல்ல நீராடி குமரி பகவதியை பார்த்து தரிசனம் பண்ண போறாரு தாத்தா அப்படின்னு சொல்லிதான் தாத்தாவுக்கு வந்து கட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டேன். தாத்தா அங்க போக உமக்கு இங்க என்ன வேலை? தாத்தாவுக்கு வந்து அப்படியே போற பாதையில அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். தாத்தா பாத்துட்டியல்ல? ஆமா இடத்த காலி பண்ணலாமே. போலாம் காலையில் ஈவார் வாங்கிட்டு போனோம். பேத்தி நீங்க போக சொன்னா தாத்தா போக மாட்டேன். ஆமா உங்களை எங்க கூட கூட்டிட்டு போறேன். அப்படியா? ஆமா. எங்க கூட்டு போறீங்க? எங்க கூட்டு போறீங்க? கைலாசத்துக்கு. கைலாசத்துல அங்க யாரு இருக்கா? உங்க அத்தா இருக்காருல.
யாரு பார்வதி இருக்காளோ? உங்க அத்தா இருக்காரு. அத்தான் பகவா இருக்காரு. உங்க அக்கா பார்வதி இருக்காங்க. ஆமா. அவங்க 2 பேர்களுக்கும் வருஷம் கல்யாணம் முடிப்பாங்க. வருஷம் 60க்கு 60 திருமங்கலம் நடக்கும். இந்த கல்யாண வீட்டுல அங்க பாரு சாப்பாடு. ஆமா. ஏகபோகமான சாப்பாடு. காலை 4 மணிக்கு ரெடி ஆயிரும். நீங்க என் கூட வந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவால உங்களை வளர்க்க முடியாது. சரி. நஞ்சு பேச உள்ளவங்க. சரி. அதனால என் கூட வந்தா நீங்க வேணுமுங்க சாப்பாடு சாப்பிடலாம். சரி. வாரியலா? வார தங்கச்சி மாட்ட கூப்பிட்டு கேளு. அக்கா பெரிய அக்காட்ட கேக்கனே. கேளு. அக்கா அக்கினி மாதிரி. அக்கா அக்கினி மாதிரி. அனல் மாதிரி. அக்கா சந்தன மாதிரி. அழகுனாச்சியா? ஏன்னு பெத்தா ஆய்க்குடி அழகுனாச்சியா? அண்ணன் கூட போவோமா? அத்தான் கூட போனதான் தப்பு. அத்தான் கூட போனதான் தப்பு. அண்ணன் கூட போகலாம். அண்ணன் கூட பகவானையும் பார்வதியும் பார்க்க போகுது. ஆமா. தாளக்கார எதை எடுத்தாலும் சூதாதான் நினைப்பாரு. என்னைக்குமே அவளுக்கு அந்த புத்தி தானே வரும். நம்ம தாத்தா கூட போனா நம்ம தாத்தா பக்குவமா நம்ம அத்தான் பகவான்கிட்டையும் பார்வதிட்டையும் ஒப்படைப்பாரு. ஆமா. நம்ம வேணுங்க சாப்பாடு சாப்பிடலாம். அப்படியே ஆட்டும் என்று கதங்க 8 பேரும் படகிலே அமர்ந்து கொண்டு ஐயா புறப்பட்டு வாரார்கள். அப்படி வருகிற வேளையில அந்த நாகராஜ நாகக்கண்ணி அவருக்கு நாசி வேக்குதையா நச்சுன்னு தும்மல் விழுது. எங்க மாமாவுக்கெல்லாம் 2 மணிக்கு தும்மல் வரும். நீங்க பாருங்க 2 மணிக்கு ஏன் வருது தெரியுமா? 2 மணிக்கு அவங்க வீட்டம்மா எந்திரிச்சு வெளியே கூப்பிடுறதுக்கு வந்து கூப்பிடுவோம். எப்படி? அவங்க வீட்டம்மா அதாவது வீட்டுல கரண்ட் கிடையாது. ஓஹோ. வெளியே போவதுக்கு அதுக்கு இல்ல. 2 மணிக்கு அத்தை எந்திரிச்சு சரும சட்டியில சாணிய கரைச்சு வச்சு மாமா மேல தொளிக்கிறதுக்கு எங்க மாமா எப்ப வருவாருன்னு சருவ சட்டியில சாணியை கைமா நிப்பாவோ. அப்படியே தொளிக்கிறதுக்கு அவ மேலே ஊத்துவாவோ. அவ வரங்குள்ளையும் தொலைச்சு தூத்து கோலம் போட்டு எதிர்பார்த்து நிப்பாவும். ஏன்னா கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துல ஒரு மிதிச்சு உள்ள வீட்டுக்கு. ஆமா. அதுக்குத்தான் அப்படி சொல்ல வந்துச்சு. ஆமா. யாருக்கே கேட்க ஊரா போறோமா? ஆமா. போற இடத்துல பேய் பிசாசை எடுத்துட்டு வந்துடக்கூடாது. கண்டிப்பா. அதுக்குத்தான் சூடமும் முட்டையும். ஆமா. சுத்தி எங்க எரிப்பாங்க? வீட்டுக்கு முன்னால எரிப்பாவோ. சூடத்தை எரிப்பாங்க. ஆமா. முட்டை என்ன செய்வாங்க? தெருவில் எரிப்பாவோ. எரிவாங்களோ? நான் ஆம்லேட் போட்டு போடணும். இல்ல முட்டை இவர் தலையை அப்படி நாகக்கணி பெண்ணவளும் நாசி வேக்குதையா நச்சுன்னு தும்மளது விழுந்திடுமா ஆளனுடைய இடம் அதில எங்க நவராஜ மன்னா எஜமான ரஜகிளி மாளிகைக்கு போகணுமே மதலைகளை பார்க்கணுமே கோட்டைக்கு போகணுமே குழந்தைய பார்க்கணும். 2 பேரும் ஓடி வந்து 8 நல்ல பிள்ளைகளை நாகராஜ நாகக்கண்ணி மாணிக்க புத்துக்குள்ள பிள்ளைய தேடி பார்த்தார். இறை தேட போகும்போது பிள்ளை இருந்தாங்க. வரும்போது குழந்தைய காங்கலனா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெற்றவர்களுக்கு பாடுபடும் மனசு. முத்தா கண்ணீரைத்தா முகங்கள் எல்லாம் ஆறாக கண்ணீரைத்தா அங்கமெல்லாம் வடிப்பாள் பவளம் போல கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் வடிப்பாளாம் யாங்குவாளாம் புலம்புவாளாம் ஈசனைத்தான் புலம்புவாளாம். அலறுதா புலம்புதா ஆண்டவனை நோகுனா ஆமையா என் கணவா ராஜமன்னவா
மன்னவா எஜமானே ரஜகிளிய பிள்ளை இல்லாமல் பலகாலம் நாமல் தவங்களை செய்து தவத்தால் பெற்ற குழந்தையை காணுமே மன்னா 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 என்று இருவேரும் படமெடுத்து ஆடி வருகின்றார்கள். வருகின்ற பொழுது ஆண்டவன் கொடுத்த வாக்குப்படி பாரு உலகமே இருளாச்சு, ஒரே இருளாயிடுது. என் பெருமாள் திக்கு தெரியாமல் எங்க போகும்னு தெரியாம திகைத்து நிற்கிறார். திகைத்து நிக்காரு. 3.75 நாளிகை கழித்து மடியிலே இருக்கும் நாகதாளை வேற எடுத்து நாகத்துக்கு முன்னால லேசா நீட்டினார். அப்பா நாகராஜா, இந்த பிள்ளைகளை உங்களால வளர்க்க முடியாது, இவங்க எங்கு சேரணுமோ அங்கு சேர்ந்து விட்டார்கள். பச்சரிஷி வனத்திலே வாழும் மகிஷாசுரனை வதம் முடிக்கத்தான் இவர்களை பிறவி செய்தோம். இங்க இருந்தாலானா மகட சம்காரம் முடிக்க முடியாது. அதனால இவங்களை கைலாசம் கொண்டு போறேன் என்று என் பெருமாள் சொல்லி 2 பேர்களையும் கைலாசம் அழைத்து வந்தார். அப்படி அக்கா தங்க 8 பேர்கள் கைலாசம் வரும் பொழுது பார்வதா தேவி பிள்ளைய பார்த்தா, நம்ம அத்தான் சொன்னது சரியா போச்சு, இந்த வயசுல இம்பிட்டு அழகா இருந்தாங்கன்னு வைங்க, நாமளை போல் மங்கை பருவமா வந்தா எவ்வளவு அழகா இருக்க மாட்டா, தாலிக்கு பங்கம் வந்துருமே. அப்ப நம்ம அத்தான் கண்டாருன்னா கண்டிப்பா நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவாரு. ஏ அண்ணா, என்ன கோபால கண்ணா, கண்ணா கண்ணா, அத்தான் பகவான் எங்கு போக மாட்டாரோ அங்கு கொண்டு போய் பிள்ளைய ஒப்படைக்கணும். அத்தான் எங்க போக மாட்டாரு? எங்க போக மாட்டாரு? அத்தான் எங்க போக மாட்டாரு ஐயா? எல்லா பக்கம் போவாரா? ஏகமாவா? எல்லா பக்கமே ஏகமா போறாரு. அதாவது ஏகமா போக மாட்டாரு, ஒரே ஒரு இடத்துக்கு போக மாட்டாரு. எங்க எங்க? இந்த பச்சை போடு கடைக்கு போக மாட்டாரு. ஆமா. ஓ, அங்கேயும் போவாரு. அப்ப அங்கேயும் போயிருவாரோ? வேற எங்க போக மாட்டாரு? சந்தனமாஞ்சோலைக்கு பகவான் போக மாட்டாரு. எதுக்கு அங்கேயும் போக மாட்டாரு? சந்தனமாஞ்சோலையிலே வாழும் சந்தன மகாமுனிவர் மண்ண ஆசை, பொண்ணு ஆசை, பெண் ஆசை, 3 ஆசையை வெறுத்து மனுஷன். 3 ஆசையும் வெறுத்து மனுஷன். அதனால அங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆளு போக கூடாது. ஆமா. அதனால சிவபெருமாள் அங்கு போக மாட்டாரு. அப்ப அங்கே கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆதிசக்தி சொன்ன போது அப்படியாட்டோம் என்று அட்டகாளி 8 பேர மாரியம்மா சந்தன மாறி அவர்களை அழைத்து கொண்டு அச்சுதனோ மாறாரே சந்தனமாஞ்சோலை சந்தனமா முனிவர் இடமதில ஐயாவே மாமுனிய எந்தங்க 8 பேர உமது கண்ணையுமை காப்பதை போல் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். ஒப்படைத்த வேளையில அப்படியே ஆட்டும் என்று அந்த சந்தன மாமுனியும் பிள்ளைகளை வாங்கியல்லோ கூட்டி வளர்ப்பாரா, உடம்பு எல்லாம் நெய்யுருக பேத்தி வளர்ப்பாரு, ரேகமெல்லாம் நெய்யுருக 4 ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமும் வளர்த்து வரும் நாளையில மாறி சந்தன மாரியம்மா 6-7 வயதாச்சு அம்மாடி விளையாடுவாள். 8 வயதாச்சு அம்மாளுக்கு எழுந்து விளையாடுவாள். 9 வயதாச்சு ஓடி விளையாடுவாள். 10-12 வயதாச்சு பெண்ணாயிருப்பாளா, கண்ணி பெண்ணாயிருப்பாளா.
காளியம்மா ஏடியம்மா தங்கையரே அவளுக்கு 12 வயதாச்சு. இதனால் இது வரைக்கும் ஏ தங்கச்சி நம்ம வந்து 12 வருஷம் ஆச்சு. வந்ததுல இருந்து அம்மாவும் வரல அப்பாவும் வரல. நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த தாத்தா தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். தாத்தா தானே நமக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி இங்க வந்தோம்? எப்படி வந்தோம்? ஓ தாத்தா, ஓ நாங்க வந்து பல நாள் ஆச்சு. ஆமா. எங்க அம்மா அப்பா யாரு? உங்க அம்மா அப்பா யாருன்னு எங்க அப்பா அம்மா யாரு? உங்க அப்பா அம்மா யாருன்னா உங்க அப்பா வந்து போயிட்டாரு. அப்ப எங்க அம்மா எங்க? எங்க அப்பா அம்மா யாருன்னு தாத்தா இப்ப நீங்க சொல்லணும். அம்மா பேத்தி என்ன எல்லாரும் அப்பா அம்மா இல்லைனாக்க நம்மள சிரிக்குன்னு நினைக்காங்க. அப்பா அம்மா போயிட்டு அழுவுது, நீங்க எல்லாம் சிரிக்கீங்க. நான் அளவா செய்றேன். நான் அழக்கூடாதுன்னு சொல்லுறேன். யாராவது சொல்லிடா, நீங்க எல்லாம் சிரிக்கீங்க. சும்மா சொல்லாரு. எங்க அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா ரயில்வேல வேலை வைக்கிறாரு. எங்க அம்மா அம்மா ரயில்வேல சாப்பாடு ஆக்கி கொடுக்கவோ. ஓ தாத்தா, ஓ நாங்க இங்க எப்படி வந்தோம்? எப்படி வந்தீங்களா? அம்மா பேத்தி பொண்ணுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வந்ததுதான் சரிதான். என்ன உங்களை வளர்க்க சொல்லி என்கிட்ட கண்ணபுரம் கொண்டாந்து என்ன விட்டாரு. ஓ எங்க அண்ணன் ஒப்படைச்சாரா? அண்ணன் கொண்டாந்து விட்டாரு. நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நாங்க எங்க அப்பா அம்மா பாக்கணுமே, என்ன செய்ய? உங்க அப்பா அம்மா பாக்கணும்னா ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யணும்? ஆண்டவன் நினைச்சு நீங்க தவம் இருங்க. என்ன தவம் இருக்கலாம்? அதாவது என்ன தவம் இருக்குன்னு சொன்னா ஒரு வேல்வியை வழங்க. அப்பதான் ஆண்டவன் வருவாரு. வேலையை வைக்கணுமா? ஆமா, அக்கினி வேலையை வளங்க. ஓ அக்கினியை வளர்க்கணுமா? அக்கினியை வளர்த்தீங்கன்னா ஆண்டவன் வருவாரு. எங்க அப்பா அம்மான்னு அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. நாங்க எங்க வளர்க்கணும்? எங்க வளர்க்கணும்? சந்திரமான் ஜுவல்ல வளங்க. இங்கே வளர்க்கணும். ஆமா. அப்ப 8 பேரும் ஓடி வந்து அது அன்று ஒரு காலத்திலே ஆமா உலகம் நலம் பெற வேண்டும் என்று கௌசிக மன்னர் விஸ்வாமித்திரர் பலமுறை யாகத்தை வளர்த்தாரு. சிவங்கிட்ட வேணுங்கிற வரத்தை பெற்றார். ஆமா. அதே மாதிரி நீங்களும் யாகத்தை வளர்த்தீங்கன்னா உங்க அம்மா யாரா அப்பா யாருன்னு அத்தான் பகவான் கிட்ட போய் கேட்கலாம். பார்த்தா மாறி சந்தன மாறி என்ன உப்புடாதே அக்கினி மாறி அழகுனாட்சி வடக்குத்தி காளியம்மா ஏடி அம்மா தங்கையாரு, ஏடி அம்மா தங்கையாரு, ஈஸ்வரனை பார்க்கணும், யாகம் அத வளர்க்கணும், அரணார நினைக்கணும், அரணார அக்கினிய வளர்க்கணும். அம்மா கடவுளையே நினைக்கணும், கடியதவம் இருக்கணும், அக்காதங்க 8 பேரும் சந்தனமாஞ்சோலை நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில சார்ந்து கொண்டு தரமெழுகே சந்தனத்தால் கோலம் போட்டாய். அவர்கள் பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டாய், மாவு கொண்டு தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டாய். கோலம் போட்ட இடம் மாதிரிலே ஆள நல்ல குளிய வெட்டி 80 அடி ஆழத்தில 50 அடி அகலத்தில ஆள நல்ல குளிய வெட்டி ஆள குளிய வெட்டி அரையளவு மண குளித்தாய்.
ஆலங்குச்சி அரசங்குச்சி ஏ பாட்டி பாட்டி உறங்காதாங்க இப்படிதான் தெக்க பாட்டி உறங்கி ஒரு பாட்டி ஒரு பாட்டி கத்தரிக்காய் வாழைக்காய் நறுக்கி எங்க குழம்பு வைக்காங்க நெருக்கல வேண்டாம் ஏன் இந்த உறக்கம் நாங்க இப்ப அவயம் போடுதான் நீங்க உறங்குறீங்க காய் நறுக்குதாவோ காய் நறுக்குதாவோ கத்தரிக்காய் அக்காத கேட்ட பேரும் ஈஸ்வரனை தான் நினைத்து யாகம் மத வளர்ப்பதற்கு ஆலங்குச்சி அரசங்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி புளியங்குச்சி புங்கங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி வகை வகையா எடுப்பாளா புளியதில போடுவா நாங்க என்ன கோங்கு என்ன நல்ல என்ன விட்டல்லவோ குடங்குடமா நெய்ய கொட்டி குடங்குடமா யாக மத வளர்ப்பாளே பொறுக்கலைய அக்காதங்க 8 பேரும் அவர்கள் யாக மத வளர்க்கும் போது ஈசனுக்கு பொறுக்கலைய வேள்வியமும் வளர்க்கும் போது வேள்வி வளர்க்கும் போது எமலனுக்கு பொறுக்கலைய ஆதி கைலாசம் தன்னாதிலே ஆண்டவன் தாம் பகவானோ பார்வதிய இடமாதில அம்மா அம்மா பார்வதிய அரணருட வார்த்தைகள் பார்வதிய தங்கை 8 பேரும் யாக மத வளர்த்து வாராய் இந்த நல்ல யாகத்தாலே அம்மா நான் இருப்பேனா இறப்பேன் சாவு வேணும் பிழைப்பேன் ஏ பார்வதி உன் தங்கை 8 பேர் வளர்க்கும் யாகம் எனக்கு பொறுக்க முடியல இப்படியே இருந்தா உலகமெல்லாம் நாம் படி இழக்க போனுமே முடியாது எனக்கு வேள்வி பொறுக்க முடியலை அம்மா ஆமா பார்வதி ஆண்டவா சிவபெருமாளே நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் நான் இப்பொழுதே சென்று என் தங்கைமார்கள் வளர்க்கும் யாகத்தை நான் அணைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா பார்வதி அப்படியே அணைச்சிட்டு வர பார்வதி சொன்ன போது அம்மா ஏ பார்வதி பகவான் சொல்லுறாருயா ஏயா பகவான் சொல்லுறாரு அம்மா ஏ பார்வதி உன் தங்கச்சி உன்னை மதிக்க மாட்டா நீ போனன்னு சொன்னா உன்னை மதிக்க மாட்டா அதனால நீ போக வேண்டாம்னு சொல்லி பார்த்தாலும் பகவான் பார்வதி கேட்கல நீ என்னத்தையும் ஒரு 10 கலஞ்சி எடுத்து கொடுக்கணும் ஆமா உன்னைய மதிக்கணும்னா ஆமா 10 கலஞ்சி வேலை சின்ன சின்ன ஒரு 5000 4000 3000 7000க்கு மேல போயிடுது எப்படி எடுத்து கொடுக்க இப்பமா உன் தங்கச்சி எப்பமா கட்டி கொடுத்த என் தங்கச்சியை கட்டி கொடுத்து 7 சேலை எடுத்து கொடுத்துருக்கேன் 7 சேலை 7 சேலை எடுத்து கொடுத்துட்டாரா மஞ்சள் சேலை பச்சை சேலை சிவப்பு சேலை ஊதா எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனா இப்போ அந்த அப்ப வந்து அண்ணமார்கள்லாம் சேலை எடுத்து கொடுத்தாங்க தங்கச்சிகளுக்கு
இப்ப தங்கச்சியை பூரா அண்ணங்களுக்கு 10 கிராம் மோதிரம் பண்ணி போடணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எவா பண்ணி போடுவா? 7 சேலை நாளைக்கு வாசலை விட்டு எரிஞ்சிட மாட்டோம். இந்த 7 சேலையும் 7 சேலை எடுத்து கொடுத்து 10 கிராம் மோதிரம் வேணுமா? ஆமா. சேலை எல்லா சேலையும் ஒரு சேலை 100 ரூபானே. இந்த ஆபர்ல போட்டிருக்காங்க. 700 ரூபாய்க்கு சீலை எடுத்து கொடுத்துட்டு 70,000க்கு கேட்காரு நகை. எப்படி இருக்கு? 7 சேலை எடுத்து கொடுத்துட்டு நீங்க 7 கோயில் போய் கும்பிட்டிய. இப்ப 10 கிராம்ல ஒரு அண்ணனுக்கு மோதிரம். நாமெல்லாம் ஒரு கோயிலும் கும்பிடல. அப்படியா? இருந்தா தானே கும்பிடுவீங்க. எனக்கு யாரும் சேலை எடுத்து தரல. இருந்தா தானே எடுத்து கொடுப்பாரு. எல்லா சேலையும் எடுத்து கொடுத்தாச்சு. என்னமோ சொல்லிட்டு போறாரு அண்ணன். அவர் 2 இடத்துக்குள்ள அப்பலே வச்சு என்னமோ அவங்க ஃப்ரெண்டு. என் பெருமாள் நவநீத கண்ணன் எங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் தானே வந்து ஒப்படைச்சாரு. அதனால என் தங்கை மாற்ற போய் நான் மண்டி போட்டு மடியேந்தி உங்களுக்கு தாலி பிச்சை உயிர் பிச்சை கண்டிப்பா வாங்கிட்டு வாரேன். என் தங்கச்சி என்னைய கண்டா அக்காளுக்கு மனமிறங்கி நிச்சயமா யாகத்தை அணைப்பா என்று பார்வதாதேவி சந்தனமாஞ்சோலைக்கு வருகிறார். ஏ அம்மா மாறி, ஏ சந்தன மாறி, ஆண்டவனை எரிக்க அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறீர்களே, யாகத்தை அணைச்சிருமாண்டா. அத்தா பகவானுக்கு நீ வழக்கு வேள்வி பொறுக்கிறதாய, அதனால இறைவனை காப்பாத்து யாகத்தை அணைச்சிரு. ஏ பார்வதி, எங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியல, நாங்க அதுக்குத்தான் யாகத்தை வளர்க்கோம். பகவானை எண்ணித்தானே யாக வளர்த்த. நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்தா அத்தானுக்காக வேண்டியதானே யாகத்தை வளர்க்கும். ஆண்டவன் சிவனாரை இங்க வரவழைக்க வளர்த்த யாகத்தை எங்களால அணைக்க முடியாது. பார்த்தால் பார்வதி, உங்களை படைச்சதே நான் தானம்மா. உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு எனக்கு தான் தெரியும். நீ அக்கினியை அணைச்சிட்டு வா, நான் யாகத்தை அணைக்கிறேன். அவன் பார்த்தா மாரியம்மா நம்ம அக்கா அக்கினியை அணைக்க சொல்லுவா. அணைச்சாச்சுன்னா அவ கைலாசம் போயிருவா. அப்ப நம்ம யார்கிட்ட போய் அப்பா அம்மாவை கேட்க முடியாதுல்ல. அதனால நம்ம